ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் ரைஸ். அந்த எக் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தது, இந்த வெயிலுக்கு ரொம்ப கூலிங், ஸோ சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நீங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அப்புறமா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய். ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த எக் ரைஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம எக் ரைஸ் பண்ணுறதுக்கு வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போது இதில் வந்து பெப்பர் பொடி, நான் இன்க்ரீடியன்ஸில் பெப்பர் பொடி சொல்லலை, அதனால் நீங்கள் இப்போ பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ரைஸ் போட்டு கிளறும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. இந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம கிளறிடலாம். இப்போ சைடில் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி முட்டை பொடி மாஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். அப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு நம்ம முட்டை பொடி மாசு மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை நல்லா ஃப்ரை ஆகி நல்லா முட்டை பொடி மாஸ் ஆகிடுச்சு. எதுக்கு நான் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம சாதம் போட்டு கிளறும்போது அந்த முட்டையோட ரா ஸ்மெல், அதாவது பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முட்டையை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம், பொடி மாஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம தவாவில் எண்ணெய் ஊற்றி ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணி நம்ம முட்டைக்கோசையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல், அதாவது பச்சை ஸ்மெல் போகணும். போனதுக்கப்புறம் நம்ம இதில் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி சேர்த்துறதுக்கப்புறமா நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக சாப் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த அளவுக்கு மெல்லிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக நம்மளுக்கு வேகும். ஏன்னா நம்ம இதுக்கு தண்ணி ஊற்ற போட்டதில்ல, ஸோ எண்ணெயிலேயே தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம முட்டைக்கோஸ் வெந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டைக்கோசையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பரும் நம்ம போட போகிறோம், பெப்பர் பொடியும் போட போகிறோம். சரி, அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் மேனேஜ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் முட்டைக்கு. ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாதம் போட்டு கிளறும்போது நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அடியில் பிடிக்காமல் இருக்கணும், அதுக்காண்டி. ஸோ இதை நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாடை போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு முட்டைக்கோஸும் ஃப்ரை ஆகணும். ஸோ இது ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருவோம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சோம், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதுவும் ஒரு 2 செகண்ட் வதங்க விட்டு இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அந்த மசாலாவோட அந்த முட்டை கொஞ்சம் மிக்ஸ் ஆகினா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எக் ரைஸ்க்கு தேவையான மசாலா ரெடி ஆகியாச்சு. இப்போ இதில் ரைஸ் போட்டு நம்ம கிளறணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எப்படி ரைஸ் போட்டு கிளறணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எக் ரைஸ் கலந்து நான் ரைஸ் உள்ளே போட்டு கலந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் ரைஸ் போட்டு கலக்கும்போது பெப்பர் போட்டு கலங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரை பண்ணும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை பார்த்துட்டு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.